அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா லக்கி லாட்டரி டிப்ஸ் 3 PM 3 மணி ரிசல்ட் மட்டும்தான். 3/3/2024 இன்னைய டேட்டு. அக்ஷயா ட்ரா நம்பர் 641. வீக்லி சார்ட்டு ப்ளஸ் மந்த்லி சார்ட்டு, இது 2 சார்ட்டில் வந்து தான் நம்ம ரிசல்ட் எடுக்கிறோம், தேர்வு செய்கிறோம். நேற்று என்ன ரிசல்ட் கொடுக்கப்பட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா 886529 886 529. நேற்று நம்ம என்ன நம்பர் தேர்வு செஞ்சுருந்தோம்னு பார்ப்போம். நேற்று நம்மளால் தேர்வு செய்யப்பட்ட நம்பர் மிக முக்கியமான நம்பர்னு சொன்ன 777. 7 பாஸ் பண்ணவே இல்லை, ஏபிசி போர்டுக்குள்ளே வரவே இல்லை. ஆல் போர்ட்லேயும் போட்டுருந்தோம், ஆல் போர்ட்லேயும் ஒன்றும் வேலைக்கு ஆகலை. 529 ரிசல்ட்டு. ஆனால் எக்ஸ்ட்ரா 59 நம்ம கொடுத்துருந்தோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் 777க்கு அடுத்தபடியான கெஸ்ஸிங் என்னன்னு பார்த்துருந்தா, ஏன்னா 777ன்றது ஒரு நம்பரு, அதுக்கு அடுத்த நம்பர் என்னென்னு நம்ம பார்த்துருந்தோன்னா ஒரு நல்ல வின்னிங் நம்ம கையில் இருந்திருக்கோம். இப்போ அதை பேசி பிரயோஜனம் இல்லை, அடுத்த கட்ட நகர்வுக்கு நம்ம போயிடுவோம். ஏன்னா நாளைக்கானது தான் நம்ம பார்க்கணும், இது முடிஞ்சு போனது. பார்த்து ஏபிசி போர்டு இல்லை ஆல் போர்டு, இந்த மாதிரி போர்டு சின்ன சின்ன வின்னிங், ஒரு வருமானத்தை தேர்த்திக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு பெரிய வருமானத்துக்கு போகிறது தான் புத்திசாலித்தனம். புத்திசாலித்தனமாக விளையாடுங்க. உங்களுக்கு சரின்னு படுறது தோன்றதை போட்டு விளையாடுங்க. தேவையில்லாத பண இழப்புக்குள்ளே மாட்டிக்கு முழிக்காதீங்க. சரி, வாங்க ரிசல்ட்டுக்குள்ளே போயிடுவோம். எப்படி ரிசல்ட் எடுத்தாங்க, நம்ம எப்படி தேர்வு செஞ்சோம்? 907 வரும்னு எதிர்பார்த்தோம், அப்படி வரல. 615 வந்திருக்கு. 615 இந்த 5 தான் எடுத்துருக்குறாங்க. அது தவிர்த்து 942. 42 எங்கே இருக்குது? 42 எங்கேயுமே இல்லையேன்னு நினைப்பீங்க, ஆனால் 612 இருக்குது. 612 பார்த்தீங்கன்னா தெரியும். 909ம் எந்த ஆப்ஷனும் இல்லை. 09 இருக்குது, ஆனால் 909 எங்கே இருக்குது? இல்லை தான், ஆனால் 409 இருக்குது. 409 அவங்க எப்படி வேணாலும் ரிசல்ட் எடுப்பாங்க, ஆனால் எல்லாமே ஜாண்டிங் நம்பர்லேருந்து தான் எடுப்பாங்க. அதுக்காக நம்ம ஒன் டைமுக்கு பல முறை நம்ம போர்ட்ஸை வந்து செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதை தவிர்த்து கடைசி டைமில் ஜாக்பாட் ரிசல்ட், கோல்டன் ரிசல்ட், இந்த மாதிரி ரிசல்ட்டெல்லாம் விடுவாங்க. அந்த ரிசல்ட்டெல்லாம் கொஞ்சம் பார்த்து நிதானமாக நம்பரை தேர்வு செய்யுங்க. அது வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. ஏன்னா அதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் நீங்கள் நம்ம என்ன கொடுத்துருந்தோன்னு பார்த்துட்டு ஒரு கெஸ்ஸிங் பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் அந்த மாதிரி போங்க. ஆனால் இந்த மாதிரி ஃபார்முலாஸ் ஒரு வேலைக்காகனா ஏபிசியை நம்ம பயன்படுத்திக்கணும். ஏன்னா எல்லாமே இந்த ஆர்டர் வைஸாக நம்பர் எடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. இந்த ட்ராக்குங்க எப்படி வேணாலும் மாறலாம், ஆனால் ஏபிசி இந்த ஆர்டர் வைஸாக நம்பர் பிடிக்கிறது அப்படியே தான் வந்துட்டுருக்கோம். 9க்கு கீழேவோ இல்லை 5க்கு கீழே என்ன வரும், இதுக்கெலாம் ஆப்போசிட் நம்பர் என்ன, அதை பின்பற்றி தான் நம்பர் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதனால் நம்ம ஏபிசிக்குள்ளே ஒரு நம்பர்ஸை கொண்டு வந்துடலாம். நிச்சயமாக ஆல் போர்டு கட்டினா கண்டிப்பாக ஒரு வின்னிங்குள்ளே நம்ம ரெகுலராகவே வந்து நிற்கலாம். சின்ன வின்னிங் ஒரு 500 ஒரு 1000 ருபீஸ் கண்டிப்பாக வின் பண்ண முடியும். நம்மளுக்கு பண இழப்பு இல்லாமல் எப்படிலாம் நம்ம சேனலை கொண்டு போகணும், நம்மளை பின்பற்றவங்களை எப்படி வழிநடத்திட்டு போகணும் அப்படின்றது தான். ஏன்னா நம்ம பெரிய வின்னிங்க்கு ஆசைப்பட்டு இழப்பு தேவையில்ல. ஒரு வேளை எனக்கே 100% பட்டாலே நான் வந்து உங்களுக்கு கமெண்ட்ஸில் பின் பண்ணி வச்சுருவேன். சரி, ஓகே, ரொம்ப பேச தேவையில்ல. அடுத்தது ஏபிசிக்குள்ளே போயிடுறது நல்லது. ஏன்னா எப்படி தேர்வு செய்ய போகிறோன்றத நம்ம ஈஸியாக பார்த்துட்டு போயிடுவோம். எல்லாமே ஒரு கெஸ்ஸிங் தான், நம்ம கொடுக்க போகிறதும் கெஸ்ஸிங் தான். நான் இன்றைக்கி வீக்லி சார்ட்டு மந்த்லி சார்ட்டு எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா பார்த்துட்டு தான் உங்களுக்கு நம்பர் தர போகிறேன். ஏபிசியில் என்ன வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா 3 9 4, பி போர்டில் 8 7 5, சி போர்டில் 7 6 1. இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்லி ஆகணும். இங்கே பார்த்தீங்கன்னா 6 இருக்குது, இங்கே 5 இருக்குது. 6 5ம் 2 போர்ட்லையுமே மாறி மாறி வர வாய்ப்பு இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா, ஒருவேளை 9 வந்தால் கண்டிப்பாக 6 வரும். இந்த மாதிரி ஆப்ஷன் சும்மா ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். 9 வந்தால் ஒரு வேளை 6 வரலாம், 8 வந்தால் ஒரு வேளை 5 வரலாம்.
அந்த மாதிரி இல்லை இந்த மாதிரி ஆப்ஷன் மாறி மாறி வரும். ஏன்னா நம்ம வந்து ஒரு ஆர்டர் வைஸாக தான் எடுத்துகிட்ருக்கோம். ஏன்னா உங்கள் கெஸ்ஸிங்குள்ளே ஒரு வேளை 8 இங்கே பாஸ் பண்ணாலும் 5 இங்கே பாஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஒரு வேளை 9 பாஸ் பண்ணால் 6 பாஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி மாறி மாறி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா ஏபிசி போர்டில் ஏகப்பட்ட நம்பர்ஸ் வந்து வரும். அதெல்லாம் கொஞ்சம் ஃபில்ட்ரு பண்ணி வந்து தான் நம்ம ஒரு 2 நம்பர் அதிகபட்சமாக 3 நம்பர்ஸ் தான் கொடுப்போம். 4 நம்பர்ஸுக்கு போக மாட்டோம் மேக்ஸிமம். அதுக்காக சொல்கிறேன். இதை கொஞ்சம் பார்த்துக்கங்க, கொஞ்சம் தெளிவாக பார்த்துங்க. மேக்ஸிமம் இந்த கோல்டன் ஜாக்பாட் இதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறம் நிதானமாக போடுங்க. உங்களால் சரியான நம்பர் தேர்வு செய்ய முடியலனா ஏபிசி போர்டு இல்லை ஆல் போர்டு கட்டி விளையாடி ஒரு நல்ல வின்னிங்குள்ளே போங்க. சரி வாங்க, அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 டிஜிட். இதில் தான் ஒரு மிகப்பெரிய இது. நான் அடிக்கடி 3 டிஜிட்டல்னு சொல்கிறேன். அது வந்து பதற்றத்தில் சொல்கிறேன். ஆனால் 3 டிஜிட் தான். சரி ஓகே, என்ன வரலான்னு பார்த்தீங்கன்னா 385 வரலாம். ஏன்னா இது இந்த பக்கம் பாஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. 964 வரலாம். இல்லைனா 981 வரலாம். இல்லை 495 வரலாம். இப்படி தான் ஏபிசி போர்டு ஒரு சில டைமில் மாறி மாறி வர வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் அதை கொஞ்சம் கவனிச்சிக்கங்க. ஏன்னா இந்த நம்பர்ஸ்குள்ளே மேக்ஸிமம் ஒரு 2 நம்பர்ஸோ இல்லை 3 நம்பர்ஸுமே வரும். ஏன்னா எல்லாமே ஒரு கெஸ்ஸிங் தான். அதுக்காக சொல்கிறேன். கரெக்டாக பார்த்துக்குங்க. பார்த்துக்கிட்டு நிதானமாக பே பண்ணி விளையாடுங்க. ஆல் போர்டை பொறுத்த வரையிலும் நீங்கள் நம்ம ஏபிசி பிபிசிலாம் கொடுக்க போகிறதில்ல. அது இதை பார்த்து நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். அதனால் ஆல் போர்டுக்குள்ளே ஸ்ட்ரெயிட்டாக போயிடுவோம். ஆல் போர்டை பொறுத்தவரையிலும் என்ன நம்பர் கொடுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 5 3 இதுதான் நம்மளோட ஆல் போர்டு. பார்த்துக்குங்க, கரெக்டாக பே பண்ணி விளையாடுங்க. நம்ம சேனலை லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். பார்க்க வரவங்க லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் நண்பர்கள் யாராவது இருந்தால் அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. இவ்வளோ தான் நம்மளுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது. மற்றபடி ஒன்றும் உங்கள் கிட்ட நான் பணம் கேட்க போகிறதில்ல, நீங்களும் கொடுக்க போகிறதில்ல. ஏன்னா இது ஃப்ரீ. உங்களோட கெஸ்ஸிங்கு உங்களுக்கு நான் கொடுக்குறேன், ஃப்ரீயாகவே கொடுக்குறேன். அவ்வளோதான். என்னோடய கெஸ்ஸிங்கு பயன்படுத்தி விளையாடுங்க. இல்லைன்னா பயன்படலைன்னா விட்டுருங்க. ஆனால் வந்து பார்க்குறவங்க கண்டிப்பாக ஒரு லைக் போட்டு விடுங்க. நீங்கள் எனக்கு கொடுக்குற வருமானமே அந்த லைக் தான். லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களை ஷேர் பண்ணி விடுங்க. வணக்கம், நாளை சந்திப்போம்.